வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆர்ட்ஸ் காலேஜ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எக்ஸாம்க்கான பேப்பர் 1 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டெஸ்ட் பேட்ச் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், திராவிட வித்யா பூஷணம் என்று அழைக்கப்படுபவர் யார்? சரியான விடை உவே சாமிநாதர். செகண்ட் கொஷின், உலகின் மிகப்பெரிய தாமிர ஆலை எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட உள்ளது? சரியான விடை குஜராத். தேர்டு கொஷின், கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று பாடியவர் யார்? சரியான விடை மதுரை இளநாகனார். ஃபோர்த் கொஷின், ஓஷன் ஆஃப் விஸ்டம் என்ற இதழை நடத்தியவர் யார்? சரியான விடை மறைமலை அடிகள். ஃபிஃப்த் கொஷின், பிரான்சிஸ் டே சென்னையை விலைக்கு வாங்கிய ஆண்டு? சரியான விடை 22/8/1639. சிக்ஸ்த் கொஷின், இந்தியாவின் முதல் பொது நூலகம் எது? இந்தியாவின் முதல் பொது நூலகம் எது? சரியான விடை கன்னிமாரா நூலகம். செவன்த் கொஷின், சர்வதேச பூஜ்ய கழிவு தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? சரியான விடை மார்ச் 30. எய்த் கொஷின், 2024ஆம் ஆண்டுக்கான பாரத் ரத்னா விருது எத்தனை பேருக்கு வழங்கப்பட உள்ளது? சரியான விடை 5 நபர்கள். நைன்த் கொஷின், சென்னையின் மிக பழமையான கல்வெட்டு எந்த பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டது? சரியான விடை பல்லாவரம். 10th கொஷின், புதுக்கவிதையில் அங்கதத்தை மிகுதியாக பயன்படுத்தியவர் யார்? சரியான விடை சி மணி. 11th கொஷின், திருநாவுக்கரசரை அப்பர் என்று அழைத்தவர் யார்? சரியான விடை திருஞான சம்பந்தர். 12th கொஷின், தற்போதுள்ள திராவிட மொழிகளின் எண்ணிக்கை? தற்போதுள்ள திராவிட மொழிகளின் எண்ணிக்கை? சரியான விடை 28. 13th கொஷின், தமிழக பள்ளிகளில் சாதிய வேறுபாடுகளை களைவதற்காக யாருடைய தலைமையில் ஒரு நபர் குழு அமைக்கப்பட்டுள்ளது? சரியான விடை சந்துரு. 14th கொஷின், இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று கூறியவர் யார்? சரியான விடை ச அகத்தியலிங்கம். 15th கொஷின், உவே சாமிநாதருக்கு டாக்டர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் எது? சரியான விடை சென்னை பல்கலைக்கழகம். 16th கொஷின், முழுக்க முழுக்க கவிதைகளையே கொண்ட காவியம் என்ற இதழை நடத்தியவர் யார்? சரியான விடை சுரதா. 17th கொஷின், யாருடைய ஆட்சி காலம் சென்னையின் பொற்காலமாக கருதப்படுகிறது? சரியான விடை தாமஸ் பிட். 18th கொஷின், 2023ஆம் ஆண்டில் எத்தனை லட்சம் பேர் காசநோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர்? சரியான விடை 25.55 லட்சம். 19th கொஷின், மக்களை தேடி மருத்துவம் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு? சரியான விடை 2021. கொஷின் நம்பர் 20, மில்லியர்பா என்று அழைக்கப்பட்ட பகுதி எது? மில்லியர்பா என்று அழைக்கப்பட்ட பகுதி எது? சரியான விடை மயிலாப்பூர். கொஷின் நம்பர் 21, நெடுநல் வாடையின் பாட்டுடை தலைவன் யார்? சரியான விடை பாண்டியன் நெடுஞ்செழியன். கொஷின் நம்பர் 22, இந்தியாவில் அதிகம் புவிசார் குறியீடு பெற்றுள்ள மாநிலம் எது? சரியான விடை உத்தரப்பிரதேசம். கொஷின் நம்பர் 23, நெடுநல் வாடை எத்தனை அடிகளை கொண்டது? சரியான விடை
188 அடிகள். 24th கொஷின். சென்னை நகராட்சியின் முதல் தலைவர் யார்? சென்னை நகராட்சியின் முதல் தலைவர் யார்? சரியான விடை எலியேல். 25th கொஷின். மாணிக்கவாசகர் வரலாறும் காலமும் என்ற நூலை எழுதியவர் யார்? சரியான விடை மறைமலை அடிகள். 26th கொஷின். 2024ஆம் ஆண்டிற்கான ஏபல் பரிசு யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? சரியான விடை மைக்கேல் டாலகிராண்ட். 27th கொஷின். சுகுண சுந்தரி என்ற நூலை எழுதியவர் யார்? சரியான விடை மயூரம் வேதநாயகம். 28th கொஷின். மனித மூளையிலிருந்து பெறப்பட்ட உலகின் முதல் மைக்கோபாக்டீரியம் காசநோய் தடுப்பூசி எது? சரியான விடை MTB வேக். 29th கொஷின். ஞானசாகரம் என்ற இதழ் தொடங்கப்பட்ட ஆண்டு? சரியான விடை 1902ஆம் ஆண்டு. கொஷின் நம்பர் 30. 10 பாட்டில் குறைந்த அடிகளை கொண்ட நூல் எது? சரியான விடை முல்லைப்பாட்டு. கொஷின் நம்பர் 31. மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்ற பாடல் வரி இடம்பெறும் நூல் எது? சரியான விடை கொன்றை வேந்தன். கொஷின் நம்பர் 32. உலக காற்று தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? சரியான விடை ஜூன் 15. கொஷின் நம்பர் 33. உலக பாரம்பரிய தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? சரியான விடை ஏப்ரல் 18. கொஷின் நம்பர் 35. எந்த நாட்டு மன்னரின் முடிசூட்டு விழாவில் திருவெம்பாவை மற்றும் திருப்பாவை பாடப்படுகிறது? சரியான விடை தாய்லாந்து. கொஷின் நம்பர் 36. கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கூறியவர் யார்? சரியான விடை கம்பர். கொஷின் நம்பர் 36. 2024ஆம் ஆண்டுக்கான சர்வதேச இலக்கிய விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? சரியான விடை மம்தாஜி சாகர். 38th கொஷின். சமீபத்தில் எக்ஸ் தளத்தை தடை செய்துள்ள நாடு எது? சரியான விடை பாகிஸ்தான். கொஷின் நம்பர் 39. உலக கல்லீரல் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? சரியான விடை ஏப்ரல் 19. கொஷின் நம்பர் 40. இந்திய கடற்படையின் புதிய தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? சரியான விடை தினேஷ் திரிபாதி.